ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் ரெசிபியோட நேம் வந்து எங்கள் ஊரில் துள்ளின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து கேசரின்னு சொல்கிறாங்க. பட் இது கேசரி கிடையாது, கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்கும். நம்ம அதில் வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணுவோம். இங்கே நம்ம வெல்லமும் தேங்காய் துருவியும் போட்டிருக்கோம். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம துள்ளி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம பேன் அடுப்பில் வச்சுட்டு பேன் ஹீட் ஆனோடனே நம்ம ரவை இருக்குது பார்த்திங்களா, அதை ட்ரை பேனில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகவும் கூடாது, அதே மாதிரி அந்த ஒயிட்டாக இருக்கிறதும் இருக்கக்கூடாது. அந்த லைட்டாக அந்த ரவை வந்து ஃப்ரை ஆகிற ஸ்மெல் வரும்போதே நம்ம ரவையை எடுத்து வேறு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற விடுறதுக்கு பரப்பி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு அதே பேன்லேயே வந்துட்டு எண்ணெய் கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். அது உங்கள் விருப்பம். உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் கம்மியாக சாப்பிட்றவங்க கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. நிறையா கொஞ்சம் வெடுக்குன்னு இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் வெல்லமும் உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ஸ்வீட் கம்மியாக சாப்பிட்றனால ஒரு கட்டி வெல்லம் தான் எடுத்துக்கிட்டோம், அந்த குண்டு வெல்லம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, பேனில் வந்துட்டு நம்ம வந்து நெய்யும் எண்ணெயும் ஆட் பண்ணோன்னே சூடானோடனே நம்ம பட்டை லவங்கம் ஏலக்காய் போடுறோம். அடுத்து வந்து முந்திரியை ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரை பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து அதிலே வந்துட்டு திராட்சை ட்ரை கிரேப்ஸ் போட்டுக்கிறோம். இது எல்லாமே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம ஒரு கிளாஸ் ரவைக்கு வந்து 2.5 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறோம். நீங்கள் எந்த கிளாஸில் ரவையை வந்து மெஷர் பண்ணுறீங்களோ அதே கிளாஸ்லேயே 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நம்ம தண்ணி ஊற்றி அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, அந்த சுகரை வந்து நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி நல்லா பாயில் ஆகணும், நல்லா கொதிக்கணும். அந்த பபிள்ஸ் வர டைமில் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு இப்போ சொல்கிற எல்லாமே வந்துட்டு நம்ம ரொம்ப சிம்லேயும் இல்லாமல் ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல் மிடில் வச்சு யூஸ் பண்ணணும். நம்ம ரவை போட்ட பின்ன தான் நல்ல சிம்முக்கு கொண்டு போயிடணும். ஏன்னா ரவை போட்ட பின்ன கட்டி விழுவும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக ரவை போடவே கிண்டிகிட்டே இருக்கணும். அந்த தண்ணி கொதி வந்த பின்ன நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை சேர்த்து கைவிடாமல் கிண்டணும். கிண்டின பின்ன அது எல்லா ரவையும் மிக்ஸ் ஆனோடனே அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு உடச்சி வச்சுருக்க வெல்லத்தை அப்படியே சேர்த்திக்கலாம். இது ஃப்ரெஷ்ஷாக வாங்கின வெல்லன்றனால நான் அப்படியே தான் சேர்த்திக்கிட்டேன். ஒரு சிலர் வந்து இது பாகு காய்ச்சி ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்திப்பாங்க. இதில் வந்து கல் மண் தூசி இல்லை, ஸோ அதனால் நான் அப்படியே சேர்த்திட்டேன். வெல்லம் சேர்த்திட்டு வெல்லமும் கை விடாமல் அந்த கரையிற வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இதில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த கை விடாமல் கிளறது மட்டும்தான். மற்றபடி ரொம்ப ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் சிம்பிளாகவும் உடனே செய்யக்கூடிய ஸ்வீட் தான். ஃபைனலி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து துருகி வச்சுருக்க தேங்காவை போட்டுட்டு அதையும் 2-3 டைம்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனல் டச்சாக வந்துட்டு இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீயை வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான துள்ளி ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.